உனக்கு ரொம்ப நேரமா ஒரு ஃபீலிங் இருக்கா? நான் தப்பு பண்ணல, ஆனா எப்பவும் நான் தான் தப்புன்னு ஃபீல் ஆகுது. இது வீக்னஸ் இல்ல, இது இமோஷனல் மேனிபுலேஷன் சைன். உன் ஃபீலிங்ஸ் உனக்கு எதிரா யூஸ் ஆகுதுன்னா யாரோ உன்னை கண்ட்ரோல் பண்றாங்க. இமோஷனல் மேனிபுலேஷன்னா அடிக்கிறதில்ல, கத்துறதில்ல, உன் இமோஷன்ஸை ட்விஸ்ட் பண்ணி உன் டெசிஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது. எக்ஸாம்பிள், நீங்க ஹர்ட் ஆகுறீங்க, ஆனா சாரி சொல்றது நீங்க. நீங்க குவெஸ்டின் கேக்குறீங்க, ஆனா கில்ட்டி ஃபீல் ஆகுது நீங்க. மேனிபுலேஷன் லவுடா இருக்காது, அது சைலண்டா இருக்கும். ஏன் நிறைய பேர் மேனிபுலேஷன்ல இருந்தும் அதை கண்டுபிடிக்க மாட்டாங்க? ரீசன்ஸ்: they are emotionally attached, they are kind by nature, they fear losing people. லவ் பண்ண மனசுக்கு டேஞ்சரை ஐடென்டிஃபை பண்ண தெரியாது. யார் நமக்கு முக்கியம்னு இருக்காங்களோ அவங்க தான் நம்ம ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க. 15 இமோஷனல் மேனிபுலேஷன் சைன்ஸ். சைன் 1: யூ ஆல்வேஸ் ஃபீல் கன்ஃபியூஸ்ட். பேசின அப்புறம் கிளாரிட்டி இல்ல, கன்ஃபியூஷன் மட்டும். கன்ஃபியூஸ்ட் மைண்டா இருக்கும். சைன் 2: யூ ஃபீல் கில்ட்டி ஃபார் எக்ஸ்பிரஸிங் ஃபீலிங்ஸ். நீ இப்படி ஃபீல் பண்றது தப்பு. உன் ஃபீலிங்ஸை கிரைம் மாதிரி காட்டுவாங்க. சைன் 3: தே ட்விஸ்ட் யுவர் வேர்ட்ஸ். நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு நீ ஓவர் ரியாக்ட் பண்ற. ட்ரூத்தை பெண்ட் பண்ணுவாங்க. சைன் 4: யூ அப்பாலஜைஸ் ஈவன் வென் இட்ஸ் நாட் யுவர் மிஸ்டேக். பீஸ் வேணும்னா சாரி சொல்லிடுவேன். இது ஹேபிட் ஆனா செல்ஃப் ரெஸ்பெக்ட் போகும். சைன் 5: தே பிளே த விக்டிம் கார்டு. எல்லாரும் என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்க, நீங்க கம்ஃபர்ட் பண்ண போனா நீங்க ட்ராப்ல மாட்டுவீங்க. சைன் 6: சைலண்ட் ட்ரீட்மெண்ட். பேசாம இருப்பாங்க. இது மெச்சூரிட்டி இல்ல, இது இமோஷனல் பனிஷ்மெண்ட். சைன் 7: ஹாட் அண்ட் கோல்ட் பிஹேவியர். ஒரு நாள் ரொம்ப ஸ்வீட், நெக்ஸ்ட் நாள் ரொம்ப டிஸ்டன்ட். எடிக்ஷன் கிரியேட் பண்றதுக்காக. சைன் 8: யோர் நீட்ஸ் ஆர் இக்னோர்ட். உன் ஃபீலிங்ஸ் செகண்டரி, அவங்க ஃபீலிங்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. சைன் 9: தே மேக் யூ ப்ரூவ் யோர் லவ். நீ என்ன லவ் பண்றான்னு ப்ரூவ் பண்ணு. லவ் டெஸ்ட் இல்ல, லவ் ட்ரஸ்ட். சைன் 10: you're afraid to speak honestly. பேசுனா சண்டை வரும். ஃபியர் இருந்தா அது ரிலேஷன்ஷிப் இல்ல. சைன் 11: they compare you with others. அவள் இப்படி இல்ல, அவர் ரொம்ப பெட்டர். உன் வேல்யூவை குறைக்க. சைன் 12: இமோஷனல் பிளாக்மெயில். நீ இப்படி பண்ணுனா என்ன நடக்கும் தெரியுமா? உங்களோட எம்பத்திய வெப்பனா யூஸ் பண்ணுவாங்க. சைன் 13: you feel drained after talking to them. பேசின அப்புறம் பீஸ் இல்ல, டயர்டா இருக்கும். சைன் 14: they control through fear. நீ இப்படி பண்ணுனா என்ன நடக்கும் தெரியுமா? சைன் 15: you feel small around them. நீங்க யாருன்னே மறந்து போகிறீங்க. உன்னை நீயே மறக்க வச்சிட்டா அதான் பிக்கெஸ்ட் மேனிபுலேஷன். சைக்கலாஜிக்கல் டேமேஜ் அண்ட் அதோட எஃபெக்ட்ஸ்: செல்ஃப் டவுட், ஆங்ஸைட்டி, இமோஷனல் டிபெண்டன்சி, லோ செல்ஃப் வர்த். மேனிபுலேஷன் ஸ்லோ பாய்சன் மாதிரி, டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா உன் கான்ஃபிடென்ஸை கொள்ளும். ஹவு டு பிரேக் ஃப்ரீ? 1. நேம் த பேட்டர்ன். இது லவ் இல்ல, இது மேனிபுலேஷன் அக்செப்ட் பண்ணு. 2. ஸ்டாப் ஓவர் எக்ஸ்பிளைனிங். ட்ரூத்க்கு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. 3. செட் பவுண்டரிஸ். எல்லாருக்கும் ஃபுல் ஆக்சஸ் கொடுக்காத. 4. சைலன்ஸ் இஸ் ஸ்ட்ரெங்த். ரியாக்ட் பண்ணாம இருந்தா கண்ட்ரோல் போகும். 5. சூஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ரிலேஷன்ஷிப்பை விட செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம். உனக்கு நடந்தது உன் தப்பில்ல, ஆனா இப்போ நடக்க போறது உன் சாய்ஸ். அவேர்னஸ் வந்தா மேனிபுலேஷன் முடியும்.